श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। विवेकचूडामणि ध्यानश्लोकम्। सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। श्लोक 96। वागादिपञ्च श्रवणादिपञ्च प्राणादिपञ्च भ्रमुकानि पञ्च बुद्ध्याद्यविद्यापि च कामकर्मणि पुर्यष्टकं सूक्ष्मशरीरमाहुः। आचार्य शंकरर स्थूल देहम पत्ति नल्ल விதமாக விவரித்ததுக்கு பிறகு சூக்ஷ்ம தேகம் பற்றி விவரணம் கொடுக்கிறார். இதெல்லாம் நம்முடைய அனுபவத்தில் இருந்தால் கூட நமக்கு இந்த மாதிரி விசாரணை பண்ணுறதுக்கு சமயம் இல்லாதனால, எப்பவுமே விசாரணை பண்ணாதனால இந்த ஸ்தூல தேகம் நானே பாவனை, ఆ స్థూల దేహంలో ఏదో మనస్సు అనేది இருக்கு, அதையும் நானுதான், இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன சுகப்படுத்துறது துக்கப்படுத்துறது, அப்படி வாழ்க்கையை நடத்துகிறோம் தவிர எப்பவுமே விசாரணை பண்ணது இல்லை. இந்த ஸ்தூல தேக சூக்ஷ்ம தேக விசாரம் பண்ணுறதுனால என்னதான் ஒரு இன்ஃபர்மேஷனு ஸ்கூலு காலேஜில் படித்த சயின்ஸ் மாதிரி இன்ஃபர்மேஷனுக்காக படிக்கிறோமா, இல்லை நம்முடைய ஸ்வரூபத்தினை தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கிறோமா, இந்த விஷயம் கிளியராக தெரியணும். ஸோ இது எதுவுமே நான் இல்லை, இதில் இருக்கிற குறைகள், இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற வாஸ்தவமான வஸ்து சிவதம் என்ன இருக்கின்றனதோ அது நானனு உணரணும். அதுக்காக தான் இப்படிப்பட்ட இந்த தத்துவ விசாரணத்தில் விளக்கம். ஸோ இந்த 96வது ஸ்லோகத்தில் கடந்த வகுப்பில் பார்த்தோம். கன்க்ளூட் பண்ண போகிறார் இப்போது சட்டில் பாடியோடைய எஃபெக்ட்ஸ் சொல்லி. இந்த சட்டில் பாடி சூக்ஷ்ம சரீரம் இதனால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இதில் 5 கர்மேந்திரியங்களும் 5 ஞானேந்திரியங்களும் 5 பிராணங்களும் அப்புறம் பஞ்ச மகாபூதங்களும் அப்படின்னு, ஆக்சுவலாக பஞ்ச மகாபூதங்களும் தான் இது எல்லாமே உருவானது. இப்படி மொத்தம் 20 ஆயிடுது. இந்த 20 அப்புறம் அப்படி கனெக்ட் பண்ணால் 20 ஆகிடுது. இல்லை ஒரு குரூப்புன்னு ஒன்றா கனெக்ட் பண்ணால் 4 ஆகிடுது. இப்போ அதுக்கு பிறகு சொல்கிறார், புத்தி அறிவு అని எது சொல்கிறோமோ புத்தி, அப்புறம் அதில் 4 இருக்கு, அதெல்லாம் ஆல்ரெடி விவரிச்சிருக்கோம். ஸோ புத்தி, அதுக்கப்புறம் அங்கே ஏற்படுற அத்தியாசம் அத்தியாரோபம், அதுக்கு அவித்யா அப்படின்றார். அங்கேருந்து தான் மனிதனுடைய இந்த தேக யாத்திரை சினிமா தொடங்கிறது. ஸோ 4, அதுக்கு பிறகு இப்போ புத்தி 5, அவித்யா 6. எப்போ அந்த அவித்யா அத்தியாசம் ஏற்பண்ணதோ அதுக்கப்புறம் சும்மா உட்காருமா, காமம் ஆசைகள் உருவாகிறது.
அந்த ஆசைகள் உருவாகிறது. அதனால் ஆசைகள் நிறைவேற்றுகிறதுக்கே, நிறைவேறக்கூடாது ஏதாவதுன்னா கூட அதையும் ஆசை தான். நிறைவேறணும்னு சொல்கிறதையும் ஆசை தான். அந்த நிறைவேறணும் நிறைவேறக்கூடாது ரெண்டுமே, நடக்கணும் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ரெண்டுத்துக்கும் இவனும் பிரவர்த்திக்கணும். அந்த பிரவர்த்திக்கு பேர் கர்மா, கர்மணி. ஸோ இது மொத்தம் சேர்த்து இப்போ 8 பாகங்களாக எடுத்துக்கலாம். அப்படின்னு புரி அஷ்டகம், 8 நகரங்கள் கூட சேர்ந்திருக்கிற ஒரு கூட்டணி. இப்போது ஒரு மாநிலத்தில் பல ஜில்லா இருக்கும், இல்லை பல டிஸ்ட்ரிக்ட்ஸில் பல தாலுகாஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த லிங்க சூக்ஷ்ம சரீரம் అనేది இந்த 8 நகரங்களுக்கு கூட 8 பாகங்களை சேர்ந்து சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வைஸ் பீப்புள், சாஸ்திரம் படித்தவங்க, தெரிஞ்சுக்கினவங்க, ஆச்சாரியர்கள் இப்படி ஆஹுஹு சொல்லி 97வது ஸ்லோகத்தில் படிக்கிறோம். இதம் ஷரீரம் ஸ்ருணு சூக்ஷ்ம சங்னிதம் லிங்கம் த்வபஞ்சீகிருதபூத சம்பவம் சவாசனம் கர்ம பலானுபாவகம் ஸ்வாக்ஞானதோ நாதிருபாதிராத்மனஹ. இந்த ஸ்லோகத்திலும் ஓ சிஷ்யா, நல்லா கேட்டுட்டு இருக்கியா? நல்லா கேளு, ஸ்ருணு. இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு லிங்க சரீரம் అని కూడా கூப்பிடப்படுறதே. சங்னிதம், இந்த சூக்ஷ்ம சரீரம் லிங்கம் இது சங்னிதம், இதுக்கு லிங்க தேகம் అని கூட கூப்பிடப்படுறதே, சொல்லப்படுறதே. லிங்கம் அப்படின்னு சொன்னால் இண்டிகேட்டர்னு அர்த்தம். லிங்கயத்தே அனேன, ஓகே, இந்த இண்டிகேட்டர் மூலமாக அது என்னமோ தெரிவிக்கிறது. சிவலிங்கம், அந்த சிவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு சிவலிங்கம். விஷ்ணுன்னு குறிக்கிறது சாலிகிராமம். இப்படி பல உதாரணங்கள் எடுத்துக்கலாம். இல்லை, ரோடு மேலே போகும்போது டிராஃபிக் சிக்னல் வருது, ரெட் லைட்டு வந்தால் அது இண்டிகேட்டர். இல்லை, நம்ம ஸ்கூட்டர் கூட இண்டிகேட்டர் போடுவோம் இல்லையா? லெஃப்ட் டர்ன் பண்ணுறேன், இண்டிகேட் பண்ணுறது லிங்கம் தான். அந்த சைடு லைட்ஸ் இண்டிகேட்டர்ஸுக்கு பேர் லிங்கம். அங்கே டிராஃபிக் ரோடு நடுவில் நிற்கிற அந்த ரெட் லைட்டு, அப்புறம் க்ரீன், எல்லோ வரும், க்ரீன் வரும். ஸோ இட் இண்டிகேட்ஸ் தட் நவ் யூ கேன் கோ. ரெட் வந்தால் யூ ஹாவ் டு ஸ்டாப் அப்படின்னு. ஸோ லிங்கம் அப்படின்னு இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு லிங்க தேகம்னு கூட கூப்பிடப்படுறது. என்ன குறிக்கிறது இது? இந்த லிங்க தேகத்தினே சூக்ஷ்ம சரீரத்தினை நீ விசாரித்து தெரிஞ்சுக்கும்போதும் இது ஆனால் அந்த விஷயம் இங்கே இந்த ஸ்லோகத்தில் சொல்லலை. ஜஸ்ட் நம்ம இண்டிகேட் பண்ணுறோம், அப்புறம் சொல்லுவார் இட் இண்டிகேட்ஸ் தி பரமாத்மா. ஏன்னா பரமாத்மாவுடைய பிரதிபிம்பம் தானே இது, பிம்பத்துடைய பிரதிபிம்பம். பிரதிபிம்பம் பார்த்தா ரிஃப்ளெக்ஷனு, பிம்பம் தெரிஞ்சுக்கலாம். சரியா? அந்த மாதிரி இண்டிகேட் பண்ணுறதுனால எங்கே பரமாத்மா இந்த உபாதிలో ప్రతిఫలిக்கிறாரோ, புத்தி అనే ఉపాధిలో, உபாதி என்ன? சப்போர்ட், மீடியம் அப்படின்னு சொல்லி இது எப்படி உருவாயிடுச்சு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். உண்மையாக இது தூ அபஞ்சீகிருத பூத, பஞ்சபூதங்கள் பஞ்சீகரணம் ஆகிறதுக்கு முன்னாடி சம்பவம் உருவானது. இப்போ இதில் லட்சணங்கள், இதில் உள்ள என்னதான் இருக்குது? ஏதோ சரீரம்னா மாம்சமும் கொழுப்பு அப்புறம் ரத்தமும் இப்படியெல்லாம் சப்த தாத்துகளனி கெமிக்கல்ஸ்ன்னு ஏதோ சொல்லிட்டோம்.
இந்த லிங்க தேகம்னா இதில் மனோபுத்தி சித்த அகங்காரம்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்து ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், பிராணேந்திரியம் இது மொத்தம் கணக்கு பண்ண எப்படி வந்துச்சு? எவ்வளோ சொன்னோம்? 20 ஆயிடுத்து ஆல்ரெடி. புத்தி, மனோபுத்தி சித்த அகங்காரம் எடுத்து 24 ஆயிடுது. பாருங்க, 24. ஆனால் 24க்கு ஆதாரமான இருக்கிற சம்வித்து சப்போர்ட்டரு அந்த பரமாத்மா பிரம்மம். ஸோ பிரம்மம் ஒன்றும், ஆனால் அதில் கல்பிக்கப்பட்ட காணப்படுற அடுத்த விஷயங்கள் 24. ஓகே, இதெல்லாம் தத்துவபோதத்தில் படித்ததுனால ரொம்ப விவரமாக இப்போது திரும்பி சொல்கிறதில்லை. ஒரு சூக்ஷ்ம சரீரம், ஒரு இந்திரியம், அந்த இந்திரியத்துக்கு யார் தேவதா, அந்த இந்திரியம் நம்ம உடம்புல எங்கே இருக்குது, அது செய்கிற வேலை என்ன, அப்படி இல்லை. சரி, இங்கே இப்போது இது வந்து சவாசனம் கர்ம பலானுபாவகம். அந்தந்த லிங்கதேகம், சூக்ஷ்ம சரீரம், ஜீவலே இல்லைன்னா இது முன்னாடி இதே மாதிரி வேறு சரீரங்கள் இருக்கும்போது செஞ்ச கர்ம பல அனுபாவகம். அதை அனுபவிக்கிறதுக்கு கர்ம பலத்தினே என்ன கர்ம பலம்னா அது எப்படி இருக்கும்? அது என்ன திரும்ப ஒரு பேக்கெட்டு, அமேசான் குரியர் பேக்கெட் மாதிரி இருக்குமா? கண்ணுக்கு தெரியுமான்னா அது தெரியல. சவாசனம், அது வாசனா ரூபத்திலோ மனசிலோ எண்ணம் தாட் ஃபார்மில் தான் அந்த கர்மங்களுடைய பலமெல்லாம் கூட வாசனா ரூபமில் இருக்கும். பாருங்க, இதெல்லாம் ரொம்ப தமாஷா இருக்கு. அது என்ன கண்ணுக்கே காணப்படாதது, ஒன்றும் தெரியாதது, அது வந்து நம்மளுக்கு தாக்குறதே, வாழ்க்கையில் தாக்குறதே இல்லையா? நடக்கிறது பார்க்குறோமே, அனுபவிக்கிறோமே. ஸோ சவாசனம் கர்ம பலானுபாவகம். அப்புறம் சரி, அப்படி இருந்தது. ஆனால் இந்த லிங்க தேகம் வந்து ஸ்வ அஜ்ஞானதः. ஆனால் இது வந்து தனு யாரும் உண்மையா అని தெரிஞ்சிக்காம தெரியாத தனம், அஜ்ஞானதः. அப்புறம் எப்போ இந்த அஜ்ஞானம் தொடங்கிச்சு, இது எப்போ ஆரம்பிச்சேன்னா அன்றைக்கே சொன்னோம், எப்போன்னு கேட்காதே. இது அனாதி. அனாதி இந்த ஜீவனுக்கு எப்படியோ டைம் இம்மெமோரியல், டைம் தெரியல. ஸோ அனாதி உபாதிஹி ஆத்மனஹா. இந்த அபிமானப்படுற தனிப்பட்ட வெஷ்டி மனுஷன் ஜீவனுக்கு இது ஒரு உபாதி. உபாதின்னா திரும்பி அந்த ஜீவ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு உபயோகப்படுத்துகிறான், இந்த மீடியம்லேருந்து வேலை பண்ணுறான். சரி, வேலை பண்ணும்போது அறிவோடு பண்ணுறான்னா அறிவோடு பண்ணல. அறிவோடு பண்ணால் அவித்தி இருக்காது, அவித்தி இல்லைன்னா துக்கம் இருக்காது, அவித்தி இல்லைன்னா காமகர்மங்கள் இருக்காது. ஆனால் கதை அப்படி இல்லை. ஸோ அநாதி உபாதி இந்த ஆத்மனஹா. ஸோ முக்கியமாக இந்த ஸ்லோகத்தில் இதுக்கு லிங்க தேகம்னு கூட கூப்பிடப்படுறது. இனிமேல் இங்கேருந்து நம்ம விசாரணை பண்ணி இது யார் அசல் உண்மையா, இதோடைய நிஜமான ஸ்வரூபம் என்ன, இதுக்கு தனக்கு தானாக அஸ்தித்வம், ஓகே, எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கா, இது படுற பாடு, இது என்னை படுத்துகிற பாடு, இது என்னோடதே நினச்சிக்கிட்டு துக்கிக்க வேண்டிய அவசியம் இருக்கா, பல மாற்றங்களோடு இது எப்போ பார்த்தா இப்படி தான் இருக்குன்னு விசாரணை இன்னும் மேலும் ஆழமாக செய்யறதுக்காக நமக்கு ஒரு க்ளூ. அதனால தான் லிங்க தேகம் அப்படின்னு சொல்லி 98வது ஸ்லோகம் அப்புறம் 99வது ஸ்லோகத்தில் இன்னும் மேலும் விவரிக்கிறார். முக்கியமாக படிக்கிறோம். முதல்ல ஸ்வப்னோ பவத்யஸ்ய விபக்த்யவஸ்தா ஸ்வமாத்ரசேஷேண விபாதி யத்ர ஸ்வப்னே து புத்தி ஸ்வயமேவ ஜாக்ரத காலீன நானா விதவாசனாபிஹி. என்ன சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில்னா,
స్థూల దేహం ఎప్పుడు జాగ్రత్త అవస్థనే ஜாகிரத அவஸ்தையில் தான் ஸ்தூல தேகத்தோடைய முக்கியத்துவம் அதோட வேலை. இது அன்றைக்கி பேசியிருக்கோம் ஸ்தூல தேகம் பற்றி பேசும்போது. அந்த மாதிரி இந்த ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகம் இது ஜாகிரத அவஸ்தையிலையும் பின்னாடி இருக்கிறது. ஆனால் ஜாகிரதா நினைவு சமயத்தில் லோகத்தில் விவகாரம் செய்யும்போது சூக்ஷ்ம சரீரம் உள்ளே இல்லாமல் அசல் முதல் பாயிண்ட் இந்த ஸ்தூல தேகம் நிற்காது, அது நின்றுருக்கு. ஆனால் நினைவுக்கு வந்து விவகாரம் பண்ணும்போது முக்கியமாக ஸ்தூல தேகம்தான் உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் பின்னாடி சூக்ஷ்ம தேகம் சப்போர்ட் பண்ணுறது இங்கே. ஆனால் இன்னொரு நிலை கூட நம்ம அனுபவிக்கிறோம் பிரதி தினம், ஸ்வப்னம். ஸோ இங்கே வந்து கனவு பற்றி சொல்கிறாரு. கனவு கூட நம்ம அனுபவம் தானே, சரியா? ஸோ இந்த ஸ்வப்னம் ஸ்வப்னம் அனுபவிக்கிறது முக்கியமாக ஸ்வப்ன அவஸ்தன் அனுபவிக்கிறதா இதோடைய முக்கியத்துவம். இங்கே மேஜர் பார்ட். ஏன்னா இங்கே ஸ்தூல தேகத்தோட சம்பந்தம் இல்லையே. ஸ்வப்னஹ பவதி அஸ்ய விபக்தியவஸ்தா அப்படின்னா தனிப்பட்ட அந்த சூக்ஷ்ம சரீரம் மட்டும்தான். ஓகே, லிங்க தேகம் மட்டும், அதுக்கு ஸ்தூல தேகத்தோட சம்பந்தம் இல்லை, ஸ்தூல பிரபஞ்சத்தோட சம்பந்தம் இல்லை. எல்லாமே விபக்தி அவஸ்தையில் அப்படின்னா தனிப்பட்ட தனக்கு தானே தன்னந்தனியாக ஸ்வமாத்திர சேஷேன விபாதி எத்திர தான் மட்டுமே இருந்து அங்கே எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. விபாதி அங்கே அத்திர எத்திர எங்கே தன்னை மட்டுமே இருந்து தன்னந்தனியாக அனுபவிக்கிறது. என்ன ஸ்வப்ன அனுபவம். ஸோ அதனால் ஸ்வப்னே தூ புத்தி ஸ்வயமேவ ஜாகிரத. அங்கே வந்து தான் மட்டும் உணர்ந்திருந்து தான் மட்டும் இருந்து ஸ்வப்னே தூ புத்தி தானே ஸ்வயமேவ ஜாகிரத காலத்தில் நினைவில் இருக்கும்போது செஞ்ச நானாவித வாசனாவிகி பல விதமான இங்கே நடந்த விஷயங்களே அதில் வந்து என்னென்னமோ கலகாப்புலகம் பண்ணி மிக்ஸ் பண்ணி பேல்பூரி மாதிரி அர்த்தம் இல்லாமல் சிலது அர்த்தத்தோட என்னமோ ஒரு அனுபவம் அனுபவிக்கிறது. அங்கே யாருமே இல்லை, ஆனால் ஜகத்து பிரபஞ்சத்தின் அதே உருவாக்கிக்கிறது. அப்புறம் தானே எல்லாமே ஆயிடுது. சூக்ஷ்ம தேகமே மனசே எல்லாமே ஆயிடுது. ரெண்டாவது மனிதனா மூணாவது மனிதனா கடலாகவும் மலையாகவும் எல்லாம் ஆகிறது. உள்ள கடவுள் கூட தானே ஆயிடுது. மொத்தம் டோட்டல் காட்சி. அங்கே ஒரு சாமானு வெளியில் வந்து எதுவுமே கொண்டு வரலை. ஆனால் வாசனா ரூபంలో இருக்கிற ஸோ ஜாகிரத அவஸ்தையிலோ அனுபவப்பட்ட நானாவிதா வாசனாவிகி பாருங்க, இதெல்லாம் கூட வாசனை தான். சில வாட்டமாக இந்த கனவுல வேற என்ன போன ஜன்மத்தில் எங்கோ அனுபவப்பட்ட அந்த அந்த அனுபவங்கள் கூட வாசனை ரூபంలో இருந்து கனவுல வருமா? அது வெளியில் கனவுல வருமா? நமக்கு நினைவுல ஞாபகம் இல்லை, ஆனால் கனவுல. அதனால தான் ஏன் கனவு இப்படி வந்துச்சு, ஏன் அப்படி வந்துச்சு இப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதிலே இல்லை. அது எங்கோ உள்ள மறைஞ்சி அடங்கி இருக்கு. அப்புறம் இந்த காம்பினேஷனை இப்படி வருதுன்னா அந்த விளையாட்டில் அது வந்து பூந்தி விளையாடுதுன்னு சொல்கிறோமே. அப்படின்னா இதுக்கு எது முதல்ல பொறுக்கிக்கணும், இந்த சின்ன குழந்தைன்னு சார்ட் அவுட் பண்ணும், அசம்பிள் பண்ணும், டாய்ஸ்ன்னு சேர்த்துவே இது ஒட்டு இது அப்படின்னா அதுக்கு தெரியாது. எல்லாமே டாய்ஸ் தான். அது இனிமேல் தான் பழகணும். ஸோ இங்கே சூக்ஷ்ம தேகம் கனவுல இருக்கும்போது
அப்படி ஒரு மக்கு மாதிரி தெரியாத மாதிரி எல்லாத்தையும் போட்டு போட்டு கலந்து என்னமோ வரும், அர்த்தமில்லாத கனவு வரும். மோஸ்ட் ஆஃப் தி ட்ரீம்ஸ் ஆர் மீனிங்லெஸ் ஒன்லி. கனவே அசல் சத்தியம் கிடையாது, ஆனால் பேச்சுக்கு சொல்லும்போது மீனிங்லெஸ் தானே. தலையும் வால் இருக்காது, என்ன ஆரம்பிச்சது எங்கே போயிடுச்சு என்னான்னு சரியா. ஆனால் கவனித்து பாருங்க, கனவுல நீங்களாக தனியாக நீங்கள் அங்கே அனுபவிப்பீங்க இருப்பீங்க, தவிர உங்கள் சரீரம் இருந்து நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்காது. ஆனால் பாவனை மட்டும் இருந்துகிட்டு இருக்கும். அப்படி என்ன பாருங்க, ஸ்தூல தேகம் இல்லாமல் நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் தான் பேசிட்டீங்க, நீங்கள் தான் கேட்டீங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் உங்கள் ஸ்தூல தேகத்துடைய அப்பியரன்ஸ் மட்டும் அங்கே அவ்வளோ கிளியராக ஒன்றும் தெரியாது. ஸோ பாவம் தானே. ஸோ பாவன்லையே எல்லாத்தினையும் தான் செய்கிற மாதிரி, தான் இருக்கிற மாதிரி, தான் பேசுகிற மாதிரி நினச்சிக்கிறது கனவு. சரி, அப்படி சொல்லி அப்புறம் என்ன ஆயிடுச்சு, கர்த்ராதிபானம் கர்த்ராதிபாவம் பிரதிபத்ய கர்த்ராத்ரிபாவம் கர்த்ராதிபாவம் பிரதிபத்ய ராஜதே யத்ர ஸ்வயம் பாதி ஹ்யயம் பராத்மா தீமாத்ர கோபாதிரசேஸ சாட்சி நலிப்யதே தத் கிருத கர்மலேஷைஹி யஸ்மாதசங்கஸ்தத ஏவ கர்மபிஹி நலிப்யதே கிஞ்சிதுபாதினா கிருதைஹி. இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த ஸ்லோகத்தில் பார்க்குறோம். முதல் அங்கே அர்த்தம் புரியும். இப்போ நான் சொல்கிறது முதல்ல கேளுங்கோ. விவேக சூடாமணி இது பொறுத்த வரைக்கும் நான் பத அர்த்தங்கள்னு ரொம்ப டீட்டெயில்டாக அப்படி சொல்கிறதில்லை. ஏன்னா நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது, அது வேறு விஷயம், அவ்வளோ கஷ்டமாக ஒன்றும் இல்லை. அதனால் அந்த லிங்க்குன்னு க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு சம்ஸ்கிருத பாஷை தெரியாதவங்களுக்கு கூட நமக்கு சமயமும் கொஞ்சம் மிச்சம் இருக்கும். அதனால் பதங்களை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். பட் த டோட்டல் மீனிங், முக்கியமான பதங்கள் அங்கங்கே சொல்லிகிட்ருக்கேன். அதனால் எல்லா பதமும் கிராமரு அப்புறம் சின்ன சின்ன அதெல்லாம். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங், இப்போ இந்த 98 புரிஞ்சது இல்லை ஸ்லோகம், அந்த மாதிரி தான் இங்கே புத்தி இந்த சூக்ஷ்ம சரீரம், அதில் முக்கியமாக புத்தி. ஓகே, மனோபுத்தி சித்தகங்காரம் அது ஒரு பார்ட் அதில் இல்லையா, உதாரண பார்ட்ஸ் பற்றி பேசிட்டோம். இந்த சூக்ஷ்ம சரீரத்துடைய ஒரு பாகம் இது என்னது, புத்தி అనేది என்னது, அது என்னமோ ஒரு ரிஃபைன்டு மேட்டர், பஞ்சபூதங்களுடைய ஒரு ரிஃபைன்டு, ரொம்ப என்ன சொல்கிறது, பாலிஷ்டு ஒரு மேட்டர். ஆனால் கண்ணுக்கு காணப்படுற மேட்ரு இல்லை. ஓகே, அப்போது ஆனால் என்ன அதுக்கு பேர், அது ஒரு பிரதிபிம்பம். ஓகே, கொஞ்சம் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் இப்போ ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க கேர்ஃபுல்லாக. ரிஃப்ளெக்ஷன், பிரதிபிம்பம் தானே அது. அதனால் இந்த புத்தியிலோ பிரதிபிம்பிக்கிற இந்த பிரதிபிம்பம், புத்தி అనేది ஒரு ప్రతిబింబం, బుద్ధి మీడియంలో இல்லை ప్రతిబింబం, இல்லை మనస్సు అనేది ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர் అని சொன்னோம். இல்லைன்னா அந்த ஜலம், பக்கெட்டை சரீரம், ஜலம் மனசில் ஏற்பட்ட பிரதிபிம்பம் புத்தி. இதுக்கு தான் ஜீவா అని சொல்கிறது. அதனால் இப்போ இந்த பிரதிபிம்பம் எது ஜீவான்னு கூப்பிடுறோமோ, எது ரிஃப்ளெக்ஷன் అని கூப்பிடுறோமோ இந்த புத்திக்குள்ளேன்னா புத்தி எங்கே இருக்குன்னு கேட்கக்கூடாது. ஓகே, புத்தி இல்லைன்னு இப்போ சொல்கிறது புரியாது. புத்தி இருக்கே, அதனால தான் கேட்குறீங்க, புரிஞ்சுக்குவீங்க. எந்த உபாதினால் ஏற்படினதோ அதுதான் சொன்னேன். புத்தி అనేది ஒரு ரிஃபைன்டு ஃப்ளோர், கண்ணாடின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த கண்ணாடியில் பிரதிபிம்பம் ஏற்பட்டுச்சு. ஸோ இப்போ பிரதிபிம்பம் எந்த மீடியம்னால, கண்ணாடின்னா கண்ணாடிக்கிட்டே போகக்கூடாது. நம்ம உள்ள சிந்தை, நான் புத்தி அనే மீடியம்.
ரிஃபைன்டு ஷைனிங் ஃப்ளோரில் மாதிரி அதில் பிரதிபிம்பம் வந்துச்சு. இப்போ அங்கே பிரதிபலித்த பிரதிபிம்பம் ரிஃப்ளெக்ஷனும் இந்த மீடியமில் ஏற்படுற ஏதாவது மாற்றங்களினால அதுக்கு எஃபெக்ட் ஆகுமா? இந்த விஷயம் பஞ்சதசிலும் எங்கோ எல்லாம் டிஸ்கஸ் பண்ணது தான். ஓகே, சுலபமாக சொல்லிகிட்ருக்கேன் எக்ஸாம்பிள். அதே மாதிரி இப்போது பிரதிபிம்பம் ஏற்பட்டது புத்தியில். யாரோட பிரதிபிம்பம்? சைத்தன்யத்தோட பிரதிபிம்பம் தான், பிரம்மனுடைய பிரதிபிம்பம். அப்போ அந்த பிரதிபிம்பம் இந்த புத்தியில் ஏதாவது மாற்றம் ஏற்படும் போது, டிஸ்டர்ப் ஆகும்போது, ஜலம் டிஸ்டர்ப் ஆகும்போது, ஆடும்போது ஜலத்தில் காணப்படுற பிரதிபிம்பத்துக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆகுமா? ஆனால் எஃபெக்ட் ஆன மாதிரி காணப்படும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி எந்த உபாதியிலோ இந்த பிரதிபிம்பம் காணப்படுறதோ அந்த உபாதினால் இது ஒட்டுக்கவே இல்லை. அதான் சொல்கிறார் இங்கே, நலிபேதே தத் கிருத கர்மலேஷைஹி. ஸோ கர்த்ரு ஆதிபாவம், கொஞ்சம் பதங்களும் பாருங்கள். கர்த்ரு ஆதிபாவம் பிரதிபத்திய ராஜதே. இதில் முக்கியமாக வேறு என்ன நடக்கிறதுன்னா, சொப்பனம் வந்துச்சுன்னோ அதை பற்றி சொல்லி முடிச்சுட்டு இப்போது அங்கே சொப்பனத்திலாவது ஜாகிரத்திலாவது நானும் ஐ ஆம் த டூயர், நான் பண்ணுறேன். அப்படின்னு அர்த்தம், நான் அனுபவிக்கிறேன். கர்த்திருவம் போக்திருத்துவ பாவம் இது உருவாகி அங்கே பிரகாசிக்கிறது, ஃபீல் பண்ணுறது. அது எத்திர ஸ்வயம் பாதிஹி அயம் பரமாத்மா. ஆக்சுவலாக அங்கே என்ன பிரதிபலிக்கிறதுன்னா அது பரமாத்மாவுடைய அம்சம் தானே, பரமாத்மா தானே பிரதிபலிக்கிறது அங்கே. ஸோ பரமாத்மா ஹி உண்மையா அயம் அந்த எது ராஜத்தே பாதி பிரதிபிம்பம் பிரதிபலிக்கிறதோ அது பரமாத்மா தான். பிம்பம் இல்லாமல் பிரதிபிம்பம் இருக்குமா? இருக்காது. இப்படி விஷயம் என்னங்க, தீமாத்திர க உபாதி அசேஷ சாட்சி. ஆனால் இந்த புத்தி மீடியம், புத்தியில் ஏற்பட்ட பிரதிபிம்பம். ஆனால் இந்த புத்தியில் நடக்கிற எல்லா மாற்றங்களும் பிரதிபிம்பம் అనేది சத்தியம் இல்லை, பிரதிபிம்பத்துக்கு கூட சாட்சியாக இருக்கிற, அதுதான் சொல்கிறாரு அசேஷ சாட்சி, எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கிற சைத்தன்யம். அப்படி என்ன அர்த்தம்? இந்த ஸ்லோகத்தில் அந்த சுத்த சைத்தன்யம் இருந்தால் தானே இங்கே அதானே சொன்ன நான் முதல் பாயிண்ட்டு, பிரதிபிம்பம். பிம்பம் இல்லாமல் பிரதிபிம்பம் இருக்குமா என்ன? இப்போ பிரதிபிம்பம் பற்றே பெரிய ஸ்டோரி நீங்கள் சினிமா சொல்லிகிட்டே இருந்தால் என்ன பிரயோஜனம்? அது எங்கேருந்து வந்துச்சு? பிம்பம் இல்லாமேவா? பிம்பம் இருக்கு, பிம்பம் இப்பவும் இருக்குது, அப்பவும் இருக்குது, எப்பவும் இருக்குது. ஆனால் மீடியம் போயிடுச்சுன்னா பிரதிபிம்பம் போகும். இங்கே அதுதான் பாயிண்ட்டு சொல்லும் போது, பிரதிபிம்பத்துக்கு தனக்கு தானாக அஸ்தித்வம் இல்லை, பிம்பம் இல்லாமல் இது வேலை பண்ணாது. இன்னொன்று அந்த பிம்பம் எந்த மீடியமில் ஏற்பட்டது அந்த மீடியத்தினால பிரதிபிம்பத்துக்கே ஒரு எஃபெக்ட் இல்லைன்னா, இங்கே விஷயம் என்னன்னா பிரதிபிம்பத்துக்கே மீடியம் எஃபெக்ட் பண்ணலன்னா பிம்பத்துக்கு எங்கதாப்பா போய் தொடருது? சுத்த சைத்தன்யத்தினே இந்த உபாதிகள் எதுவுமே தொடாது అని சொல்கிறதுக்கு தான் யஸ்மாத் அசங்கஹ ததையேவ கர்மபிஹி ந லிப்யதே கிஞ்சித் உபாதினா கிருதைஹி. இப்போது இது கண்டினியூ பண்ணுறேன் நான், பாருங்க. உங்களுக்கு இப்போ சொன்ன விஷயம் அதனால் என்ன ஆயிடுது? உபாதினால் பிரதிபிம்பத்துக்கும் ஒன்றும் ஒட்டுக்கலை. அப்படின்னு அர்த்தம் ஜீவனுக்கு கூட அசல் ஆக்சுவலாக எதுவுமே ஒட்டுக்கலைங்க. இது ஒன்று சும்மா கல்பனை தான். பிரதிபிம்பம் என்ன ஜீவனுக்கே ஒட்டுக்கலைன்னா அப்புறம் ஜீவாத்மா பரமாத்மாக்கு என்ன எங்கே ஒட்டுக்கு போகிறது? சுத்த சைத்தன்யத்துக்கு. அதனால தான் கனவுலேருந்து வெளியே வந்த உடனே எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம், நல்ல கவனமாக கேளுங்க. கனவுலேருந்து வெளியே வந்தோம் நினைவுக்கு வந்தோம். அந்த கனவு நம்ம ஏதாவது பிடிச்சிக்க முடியுமா?
நினச்சிக்கலாம், ஞாபகத்தில் இருக்கு. ஆனால் அது அசத்தியமணி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுடுறோம். எங்கே அட்டாச்மெண்ட் இருக்குது? ஸோ ஜாகிரத்துக்கு வரும்போது கனவுல என்ன நடந்ததுன்னா அதுக்கு அட்டாச்மெண்ட் இல்லை, ஒட்டுக்கலை, அது மட்டும் இல்லை. அப்படி ஒட்டுக்காதனால தான் மறுபடியும் தூங்கிட்டா இன்னைக்கு நேற்றுக்கு ஒரு கனவு போயிடுச்சு, அது விட்டுனால தான் இன்றைக்கி ஒரு புது கனவு. அந்த கனவு யாருக்கு கண்டினியூ ஆகவே ஆகாது. சரியா? அது அப்படியே ஒட்டி வச்சிருந்துச்சுன்னா அப்புறம் அங்கே மெமரி ஃபுல்லாகிடும். இல்லை, இடம் இல்லை இங்கே இன்றைக்கி கனவு வரக்கூடாதுன்னு இல்லை. அது அப்பப்போவே பார்த்தாச்சு, அப்பப்போ விட்டியாச்சு. இது எதுக்குன்னு இந்த பாயிண்ட் மெயினுமாக அட்டாச்மெண்ட்டு எதுக்கு இல்லை. அப்புறம் இப்போது அதனால தான் கனவு முடிஞ்சது விட்டுடுறோம். அது போயிடுது, அப்படியே பிடிச்சிக்க முடியல. சும்மா நினச்சி மெமரியில் இருந்தால் கூட அது ஒன்றும் இல்லை, மெமரியில் வச்சு என்னதான் பண்ண போகிறேன்? அது சத்தியமும் கிடையாது, பிரயோஜனமும் படாது. கனவுல மாப்பிள்ளைன்னு பார்த்தாச்சு, கனவுல கல்யாண பொண்ணுன்னு பார்த்தாச்சுன்னு அதை வச்சுக்கிட்டு என்ன ஏதாவது பிரயோஜனப்படுமா என்ன? அப்புறம் சொப்பனம் என்ன? ஒரு எண்ணங்கள். சொப்பனம் என்ன? ஒரு எண்ணங்கள். நினைவுல கூட அப்படி தான், நம்ம பார்க்குறது எல்லாமே ஜஸ்ட் எ தாட், ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் மனசில் ஏற்பட்ட தவிர. ஸோ சொப்பனம் பற்றி இப்போ பேசுகிறதுனால சொப்பனம் என்ன? எண்ணங்கள். எண்ணங்கள் என்ன? ஜலத்து மேலே, கடலில் ஜலத்து மேலே காணப்படுற அலைகள் மாதிரி கனவுன்னா எண்ணங்கள் தான். எண்ணங்கள்னா ஜலத்தில் காணப்படுற அலைகள். இப்போது அலைகள் ஜலம் இல்லாமல் அலை இருக்குமா? ஆனால் அலை இல்லாமல் ஜலம் இருக்கும். அப்போது எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிற அந்த மனசு நிശ്ചலமாக இருக்கிறது, அது மனசு இல்லை, அது கான்ஷியஸ்னஸ், அது சுத்த சைத்தன்யம். சுத்த சைத்தன்யத்து மேலே இந்த உபாதிக்கு கிட்ட வரும்போது கொஞ்சம் அப்படி மயங்கிறது. ஆத்மா எல்லா இடத்துலும் இருக்க சுத்த சைத்தன்யம். ஆனால் அங்கங்கே இந்த ரிஃப்ளெக்ட் ஆகி அது அங்கங்கே கொஞ்சம் மீடியம்ஸ் பிடிச்சிக்கும் போது ஆத்மா அது கூட தாதாத்மியம் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் நான் உனக்கு கூட சம்சாரம் பண்ணுறேன், கொஞ்சம் வாழ்கிற மாதிரி அங்கே உருவாக்கிக்கிறது. ஆனால் இதுக்கு ஆக்சுவலாக சம்மந்தம் இல்லை இதுக்கு. அதுதான் உபாதியோட ப்ராப்ளம். ஆனால் உபாதின்னு அதை நான் விட்டு கொடுக்கணும், உபாதி. ஸோ கனவுல இப்படி தான் அலைகள் மாதிரி. ஸோ எண்ணங்கள் అనేది அலைகள் தான் ஜலம் மேலே. அப்புறம் ஸோ அந்த அலைக்கு ஆதாரம் ஜலம், பிரதிபிம்பத்துக்கு ஆதாரம் பிம்பம். அப்போது கன்க்ளூஷன் என்னன்னா, அதனால் டிட்டாச்மெண்ட் சகஜம். அட்டாச்மெண்ட் இஸ் அன் இல்யூஷன். உண்மையை திங்க் பண்ணிட்ட விசாரணை பண்ணி, இப்போ அதுக்கு தான் இந்த உதாரணம் நான் கொடுத்தது. சத்தா சங்கரர் இந்த ஸ்லோகத்தில் சொன்னது. உண்மையாக யோசித்து பார்த்தா 2-3 ஆங்கிள்ஸில் திங்க் பண்ணி பார்ப்போம். முக்கியமான ஸ்லோகம், விஷயம் முக்கியம். 3 லெவலில். ஒன்று கிராஸ் பாடி லெவலில் யோசிச்சு பார்ப்போம். ஸ்தூல சரீரம் எதுக்காவது எது ஒட்டுக்கிறதான்னா எதுவுமே எதுக்கு ஒட்டுக்கலைங்க, அட்டாச்மெண்ட்டே இல்லை. ஆனால் ஒரு தோணுறது அவ்வளோ அட்டாச்மெண்ட் இருக்குன்னு அஜ்ஞானம் இல்லை பாஹ்யமாக கூட அப்படி காணப்படுறது. எதுவுமே ஒட்டுக்கலை. எப்படி என்ன பாருங்க, புலங்கள் இருக்கு. புலங்கள் எந்த விஷயங்களுக்கு ஒட்டுக்கலைங்க, விஷயங்கள்னு தெரிஞ்சுக்கிறது, அவ்வளோதான். தெரிஞ்சுக்கிட்டு உள்ளக்கு தெரிவிக்கிறது. அதனால தான் எத்தனை கலர்ஸு ஃபார்ம்ஸ் வந்தாலும் கண்ணு எல்லாத்தையும் தெரிவிக்கிறது, அதுக்கு சக்தி இருக்கிற வரைக்கும். அதனால் அதுக்கு ஓவர்லோட் ஆகலை, லெஸ் லோட் ஆகலை. சுவாமிஜி அடிக்கடிக்கு சொல்லுவார், இப்போ
இப்போ நீங்கள் கேட்குறவங்க முன்னாடி ஆடியன்ஸு 100 பேர் இருக்கும்போது கண் ரொம்ப லைட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு 500 பேர் வந்தாங்க. 500 பேர் வந்தனால கண்ணுக்கு ஹெவி ஆகிடுமா? இதுக்கு எக்ஸாக்ட்லி என்னன்னா, இந்த லேப்டாப்பில் கேமராவில் நம்ம மெமரி கார்டுன்னு போடுறோமே, அதே கேமராவில் தான் 60 GB 32 GB அப்படியெல்லாம் போடுறான். இல்லை கம்மி இது போடும்போது ஃபோனோட வெயிட் ஏதாவது மாறுறதா? ஆனால் உள்ள டேட்டா மட்டும் நிறைய வச்சுக்கிறோமே, ஆயிரம் கணக்கில் பாடல் வச்சுக்கலாமே. ஆனால் பாடல் ஆயிரம் வச்சதுனால வெயிட் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் ஆகலை. ஏன்னா அது வர்ச்சுவல் ரியாலிட்டி, நாட் ஆக்சுவல் ரியாலிட்டினால. பாருங்கோ, இது மேலே என்ன உதாரணம் வேணும்? அதனால் இங்கே மனசு கூட அப்படி தான். இந்திரியங்கள் எந்த விஷயத்துக்கு ஒட்டுக்கிட்டால் கொஞ்சம் நேரத்துக்கு தான் நமக்கு அந்த பிரமா, இது என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே பிடிக்கிறது? சின்ன வயசுல இருந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது மனசு திருஷ்டியில் பார்க்குறோம். மனசு ஏதாவது இந்திரியத்துக்கு ஒட்டுக்கு இருக்குதான்னா இல்லை. நான் என்னமோ அதுக்கு அடிமையாயிட்டேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், கொஞ்ச நாள் அப்படி சொல்லும். அப்படி இருந்துச்சுன்னா, நீ அதுக்கே ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா, அட்டாச்மெண்ட் இருந்துச்சுன்னா, அப்பயே திரும்பி இன்னொன்று புதுசு வேணுமனு மனசு கேட்குறது. எல்லா விஷயத்திலும் மனசு புதுசு வேணும், அது பார்க்கலாம், அது வேணும், இது வேணும், அதை அனுபவிக்கணும்னு மாறிக்கொண்டே இருக்கிறது இல்லை. அப்படி மனசு எந்த இந்திரியத்துக்கு ஒட்டுக்கலை. அப்படி ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா புதுசு ஏன் கேட்கணும்? அதே இல்லை இருக்கலாம் இல்லை, ஆனால் இருக்கிறது இல்லை. அப்படின்னா அட்டாச்மெண்ட் இல்லைன்னு தானே. இன்னொரு ஆங்கிளில் 3 அது பாருங்க. சரீரத்துக்கு அவஸ்தைகள் நிறைய வருது. எந்த அவஸ்தைகள் உண்டு? நேற்றுக்கு பார்த்தோமே, சிசு, பால்யம், கௌமாரம், யவ்வனம், இதெல்லாம் ஏதாவது அந்த பர்டிகுலர் ஸ்டேஜ் ஆஃப் த லைஃப் சரீரம், ஸ்தூல சரீரத்தை சம்மந்தப்பட்டது. ஏதாவதுக்கு ஒட்டுக்கு இருக்கா? மனசு சும்மா நினச்சிக்கிறது தவிர கல்பிச்சுக்கிறது, நான் சின்ன வயசில் ரொம்ப அழகாக இருக்கேன், ரொம்ப செவ்வியாக இருக்கேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன்னு. பால்யாவஸ்தைக்கு சிசு அவஸ்தைக்கு பால்யாவஸ்தை ஒட்டுக்காதனால தான் அப்படி விட்டுட்டு மாறி போகிறது. எதுவுமே எதுக்கு ஒட்டுக்கலை. இன்னொரு 3வது, இப்போ இங்கே சொப்பனம் இதெல்லாம் பேசல, 3 அவஸ்தைகள் நம்ம நார்மலாக ஜாகிரதா, சொப்பன, சுஷுப்தி. இதில் பாருங்கோ, இது ஏதாவது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டியிருக்கா? ஆனால் 3மே நமக்கு தினந்தோறும் அநேக வருஷங்களில் பிறந்து நடக்கிறது. கனவு நினைவுக்கு ஒட்டுக்கலை, நினைவு கனவுக்கு ஒட்டுக்கலை. சரியா? கனவு சுஷுப்திக்கு ஒட்டுக்கலை, நினைவுக்கு ஒட்டுக்கலை. அதே மாதிரி ஜாகிரதா இல்லை, சுஷுப்திக்கு போனால் கனவு நினைவு 2த்துக்கும் ஒட்டுக்கவே இல்லை, தானே இருக்கு. என்ன இது? அப்போ எங்கே தான் அட்டாச்மெண்ட் இருக்கு? சத்தியம் என்னன்னா, பரமசத்தியம், பிரம்ம சத்தியம், நானும் எதுக்குமே ஒட்டுக்க முடியாது. எப்படி? ஆகாயம் போல். வாங்க வெளியில். சரி, உள்ள இதெல்லாம் புரியணும். ஆகாயம் பாரு, ஆகாயம் எதுக்காவது ஒட்டுக்கிறதா? ஆனால் 4த்துக்கு அது உபாதியாக சப்போர்ட்டாக இருக்கு. சரி, இதுதான் இந்த 2 ஸ்லோகங்களுடைய சாராம்சம். 100. அடுத்த ஸ்லோகம், 100வது ஸ்லோகம். சர்வவ்யாப்ருதிகரணம் லிங்கமிதம் ஸ்யாச்சிதாத்மனः பும்சः வாஸ்யாதிகமிவ தக்ஷஸ்தைனைவ ஆத்மா பவத்யசங்கோயம். இப்போ மேலே சொன்ன விஷயத்தை கன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறார். உதாரணத்தோடு சொல்கிறார். திருஷ்டாந்தம். எப்படி ஒரு தச்சர், தக்ஷகான்னா தச்சர், கார்பெண்டர், அவன் வாஸ்ய ஆதிக்கம் இவ, அவன் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு கார்பெண்டரி பண்ணணும்னா அவனுக்கு பல உளி, சுத்தி, கட் பண்ணுறது, ரம்பம், இதெல்லாம் வச்சுக்கணும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒரு தச்சர் உபயோகப்படுத்துகிறானோ, இந்த ஜீவாத்மா சர்வ வியாபிருதிகரணம்
லிங்கம் இதம் சச்சிதானந்தாத்மனः பும்சः ஸ்யாத் லிங்கம் இதம். இந்த லிங்க தேகம் இத்தனை உபகரணங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பஞ்ச பிராணங்கள், பஞ்ச கர்மேந்திரங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள் இதெல்லாம் இத்தனை வச்சு இத்தனை விவகாரம் பண்ணிட்டு இருந்தால் கூட இந்த கார்பெண்ட் அத்தனை வஸ்துಗಳನ್ನು வச்சு தானு பல வேலை செய்கிறாரு. ஸ்யாத் சிதாத்மனः பும்சः. இந்த ஜீவா நினைக்கிற இங்கே சிதாத்மனான்னு பிரதிபிம்பம் பரமாத்மாவுடைய சிதாத்மனः. அப்படி இருக்கிற இந்த பும்சக ஜீவ பரமாத்மாவுடைய பிரதிபிம்பமான இந்த சிதாபாசம் மனுஷன் ஜீவன் நினைக்கிறவனும் இது வாஸ்யாதிகம் தக்ஷः தேனைவ ஆத்மா பவதி அசங்கோயம். அதே மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உபயோகப்படுத்துறதுனால கார்பெண்டர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆயிடுவார. இன்னொன்று அந்த கார்பெண்டர் இல்லாமல் வுட் ஒர்க் பண்ணுறவர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு தனக்கு தானாக வேலை பண்ணுமா? 2-3 பாயிண்ட்ஸு. கார்பெண்டர் இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு தனக்கு தானாக வேலை பண்ணாது, அதுக்கு பிரயோஜனம் இல்லை, வேலை பண்ண முடியாது. சரியா? கார்பெண்டர் உபயோகப்படுத்திட்டாத அப்போது. ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாமல் கார்பெண்டர் ஏதாவது ஆயிடுவானா? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போயிடுச்சுன்னா இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துகிட்டு கூட அவன் வேலைக்கு போவான், வேலை செய்யாமல் இருப்பான். ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படி இல்லை. ஸோ இந்த ஜீவ உண்மையாக சிதாத்ம ரூபமாக பரமாத்ம ரூபமாக இருக்கிற இந்த ஜீவன் பவதி அசங்கஹ அயம். இந்த ஸ்லோகத்தில் பாயிண்ட் கூட என்னன்னா மேலே சொன்னதே அசங்கம் అనేది ப்ரூவ் பண்ணுறார். ஜீவாத்மாவும் அசங்கம்தான், பரமாத்மா எப்பவுமே அசங்கம்தான். அப்போது எங்கே தான் அட்டாச்மெண்ட் இருக்கு? அதனால தான் இப்போ சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். there is no attachment at all to anything, to anywhere. ஆத்மா நிசங்கஹ. ஸோ இந்த ஜீவன் விஷயம் எடுத்தான் அப்படி. ஸோ அப்படி இந்த ஸ்லோகத்தில் அந்த உதாரணத்தோடு சொல்லி 101வது ஸ்லோகத்தில் அந்தத்வமந்தத்வ பட்டுத்வ தர்மாஹ சௌகுண்ய வைகுண்ய வசாத்தி சக்ஷுஷः பாதிர்ய மூகத்வ முகாஸ்ததைவ ஸ்ரோத்ராதி தர்மா நது வேத்துராத்மனः. அந்த டிட்டாச்மெண்ட் பற்றி ஆத்மாவுக்கு அட்டாச்மெண்ட் இல்லை. ஜீவாத்மான்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, பரமாத்மான்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, பிம்பமாக பிரதிபிம்பமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அட்டாச்மெண்ட் இல்லைன்னேது சொல்கிறது. அதுக்காக இங்கே இன்னும் சில உதாரணங்கள் கொடுக்குறாரு சங்கரர். 2. ஒன்று கண்ணு பற்றி சொல்கிறாரு. முதல்ல உதாரணம், இந்த கண்ணுக்கு அந்தத்துவம், கண்ணு தெரியவே இல்லை ஒருத்தனுக்கு. அதுக்கப்புறம் மந்தத்துவம்னா கொஞ்சம் மங்கமாக தெரியறது. ஓகே, கேட்ராய்ட் வரும்போதும் கொஞ்சம் தெரியறது. இன்னொன்று பட்டுத்துவம், நல்லா தெரியறது சார். சரி, இப்படி எடுத்துக்கிறோம், நல்லா தெரியறது. கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வயசாகும்போது கொஞ்சம் கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. பாப்போம் ஒருத்தனுக்கு அப்புறம் தெரியாமே தான் போயிடுது கண்ணும். ஸோ இப்படி சில வேற்றுமை இருக்கா அந்த கண்ணுக்குள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டில். அப்புறம் சௌகுண்ய வைகுண்யவசாத். இந்த ஸோ அழகாக இருக்க கண்களும் நல்ல உபயோகரமாக இருக்கு, பிரயோஜனப்படுறது இல்லை, வைகுண்யமாக இருக்கு. ஓகே, ரொம்பவே அது டிஃபெக்ட் இருந்தாலும் சரி, அதில் டிஃபெக்ட் இல்லாமல் இருந்தாலும் சரி, ஃபிட்டாக இருந்தாலும் சரி, அதுதான் வைகுண்யம். சௌகுண்யம்னா ஃபிட், வைகுண்யம்னா டிஃபெக்ட். அதே மாதிரி நீங்கள் எல்லா இந்திரியம் எடுத்துக்குங்கன்னு சொல்லி பாதிரிய மூகத்வ, காது கேட்காத செவிடு, வாய் பேச முடியாத ஊமை, இங்கே கூட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு இப்படிப்பட்ட சில குறைகள் இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட ஞானேந்திரியங்களில் இதெல்லாம் இருக்கிற இந்த குறை, இது எல்லாமே இந்த இந்த
மாற்றங்கள் இது அது எப்பவுமே ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்டதே கிடையாது. என்ன உபாதிలో தான் இதெல்லாம் ஏற்படுறது. ఆత్మకి జీవాత్మని ఎడతాను அதுக்கு ஒன்றாகலை, பரமாத்மான்னு எடுத்தானும் ஒன்றாகலை. ஏன் ஜீவாத்மான்னு சொல்ல வேண்டியது இருக்குது? இப்போ இந்த நிலையில் தானே இன்னும் சாதகன் இருக்கிறான். இன்னும் பரமாத்மா பற்றி உள்ளே போய் பிரம்ம மகா வாக்கிய உபதேசம் பண்ணல. ஸோ நினச்சிக்கிறோம். அதனால் ஸ்ரோத்ராதி எக்ஸெட்ரா இந்த தர்மங்கள் எல்லாம் கூட நத்து வேத்தி, ஓகே, அது ஒருக்காகவும் ஆத்மனஹா ந ஆத்மனஹா தெரிஞ்சுக்கணும். ஆத்மாவுக்கு ஒருக்காகவும் இந்த உபாதிகளில் ஏற்படுற எந்த குறையினாலையும் அதுக்கு உதாரணம் நேதி பாகவதனில் இது வந்துச்சு. இப்போ நான் இருக்கேனேது இதில் கண்ணு ஒன்று தெரிஞ்சாலும் தெரியலன்னு, கண்ணே தெரியலன்னாலும், 2 கால் இல்லை 2 கை இல்லைன்னா கூட நான் அன்னேது இருக்கிறதுல அது ஏதாவது குறையுமா? ஏதாவது நான் இருக்கேனே இதில் அந்த பாவனையில் குறை ஏதாவது ஏற்படுறதோ? ஏற்படலை. அதே மாதிரி கனவுலையும் நான் இருக்கேனே பாவனை இருந்துகிட்ருக்குது, தூக்கத்திலும் நான் இருக்கேனே பாவனை இருந்துகிட்டே இருக்கு. அதனால் அந்த நான் இருக்கேன் அனேது குறையாத குறையில்லாத பூர்ண வஸ்துவாக அப்படி இருக்கு ஆத்மலன்னு சொல்லிட்டு அந்த டிட்டாச்மெண்ட் ஆஃப் தி உபாதீஸ் டு தி சத்தியம் பாரமார்த்திக ஆத்மாவுக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு இந்த வரைக்கும் 101 வரைக்கும் இந்த விஷயங்கள். ஸோ இப்போ இதெல்லாம் லிங்க தேகத்தினையும் அட்டாச்மெண்ட் இல்லைன்னு சொல்லி அதுக்கு பரமாத்மாவாக இருக்கிற சுத்த சைத்தன்யத்துக்கு அட்டாச்மெண்ட் இல்லைன்னு சொல்லி முடிச்சிட்டார். அதுக்கு பிறகு இப்போது பஞ்ச பிராணங்கள் விஷயத்தின்னு எடுத்துக்கிறாரு 102வது ஸ்லோகத்தில். பஞ்ச பிராணங்களை பற்றி ஆல்ரெடி ஜஸ்ட் அங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ வியான உதான சமான அப்படின்னு. ஆனால் இங்கே கொஞ்சம் விஸ்தரித்து சொல்கிறாரு. உச்வாச நிஸ்வாச விஜృంభணக்ஷு விஜృంభணக்ஷது க்ஷத் க்ஷுத் உச்வாச நிஸ்வாச விஜృంభணக்ஷத் பிரஸ்பந்தனாத்யுத்க்ரமணாதிகாः क्रियाः प्राणादिकर्माणि वदन्ति तज्ज्ञाः प्राणस्य धर्मा अशनापिपासे. పంచ ప్రాణங்களை பற்றி என்ன ఇది కూడా సూక్ష్మ శరీరంలో భాగం అని பார்த்தோம் இல்லையா? உச்வாச நிச்வாச பஞ்ச பிராணங்கள். அப்படி என்ன பிராணம் வெளியே மூச்சு காற்று வெளியில் வருது, அப்புறம் உள்ளே போகிறது. இதுக்கு பேர் தான் பஞ்ச பிராணங்களில் ஒரு பிராணம் முக்கியமானது. அதுக்கு பிராணான்னு சொல்கிறோம். பிராணம், அப்புறம் உச்வாச நிஸ்வாச, அப்புறம் வேறு என்ன நடக்குது? விஜృంభணம். விஜృంభணம்னா கொட்டாயம் வருது. அப்புறம் பிரஸ்பந்தனாத் நாதி. பிரஸ்பந்தனாதுன்னா உடம்பு வெயிர்க்கிறது, அப்புறம் தும்முல வருது, அப்புறம் ஏப்பம் வருது, இப்படிப்பட்ட சில வேலைகள். அப்புறம் உத்கிரமணாதிக்காக கிரியாக. உத்கிரமணம்னா வாந்தி எடுக்கணும்னா உதான வாயு மேலைக்கு வேலை பண்ணும். இல்லை சரீரத்திலிருந்து எல்லா பிராணங்களும் கிளம்பி வெளியே போகும்போது முக்கியமாக ஒரு இன்சியேஷன் எடுக்கிற முன்னிருந்து கொண்டு போகிறது உதான வாயு. உத்தன எபோ மேலைக்கு கொண்டு போகிற. அதனால உத்கிராமணாதிகா கிரியாக. இப்படிப்பட்ட பிராணாதி கர்மாணி வதந்தி. இந்த பிராணத்தினை பற்றி நல்லா படித்து தெரிஞ்சுக்கினவங்களும் யோகிகளும் ஞானிகள் இதுதான் பஞ்ச பிராணங்கள் இத்தனை வேலை பண்ணுறதுன்றார். நான் உங்களுக்கு சுலபமாக சொல்கிறேன். தத்துவபோதில் சொன்னதை மூக்கு கெட்டினிருந்து இந்த சாத்தி செஸ்ட் பாகம் வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற பிராணத்துக்கு பேர் பிராணம்தான். அதோடைய முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி இது. உள்ள சின்ன சின்ன வேலையெல்லாம் உபராணங்கள். அப்புறம் இந்த மத்திய வயிறு பாகம்ல இருந்து வேலை பண்ணுற பிராணத்து பேர் சமானம். இது சமமாக சாப்பிட்ட சாப்பாட்டுன்னு ஜீர்ணம் பண்ணி அது உள்ளக்கு எசிமுலேட் பண்ணுறதுக்கு உபயோகப்படும். மூணாவது கீழே
எக்ஸ்கிரிஷன் எல்லாம் வெளியில் தள்ளுற மலமூத்திரங்களை பண்ணுறது அபான வாயு. அப்புறம் శరీరంలో சாப்பாட்டு ரத்தமாக மாறி ரத்தத்தினி శరీரத்தில் எல்லா பாகங்களுக்கு அனுப்புறதுக்கு செய்கிறது பேர் வியான வாயு, வியாபிச்சிருக்கு. அப்புறம் இந்த கண்ட கூப்பத்திலிருந்து மூக்கு கிட்டேருந்து பின்ன மேலே தலை வரைக்கும் பிரெயின், அப்புறம் அங்கே வேலை பண்ணுற ஒரு வாயு. ஏதாவது வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் வாந்தி எடுக்கிறதுன்னு சொன்னோமே, பிராணம் வெளியில் போகிற சமயத்தில் இது உதான வாயு. ஸோ அப்படி இந்த 5 பிராணங்கள் 5 இடங்கள் இப்படியெல்லாம் வேலை பண்ணுறது. இதெல்லாம் பிராணஸ்ய தர்மாக. அப்புறம் இந்த பிராணத்துக்கு முக்கியமான ஒரு தர்மம், அதோடைய இது என்னென்னா பசி தாகம் அப்படின்னு அந்த பஞ்ச பிராணங்களை பற்றி சொல்லி அதுக்கப்புறம் அகங்காரத்தினை பற்றி விவரணத்துக்கு வராரு. இப்போது புத்தினி பற்றி விவரிச்சாச்சு. இன்னர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அந்த கரணத்தில் 4 பாகங்களோ யுகோ பற்றி சொல்கிறார். இப்போ அகங்காரம் பற்றி அந்த கரணம் மேதேஷு சக்ஷுராதிஷு கர்மணி அஹமித்யபிமானேன திஷ்டத்யாபாச தேஜசா. யார் இந்த அகங்காரம்னா 103லேருந்து 105 வரைக்கும் இது சொல்ல போகிறேன். நான் என்னோடது நான் అనేది இப்போது இவ்வளோ பேசுகிறோம் கேட்குறோம், இதெல்லாம் நான் கேட்குறேன், நான் பேசுகிறேன், நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் பார்க்குறேன், நான் அனுபவிக்கிறேன். எனக்கு நானே, இந்த நான் அனே ஒரு அபிமானம் எங்கேருந்து என்ன கிளம்புறதோ அந்த சைத்தன்யத்துடைய ஆபாசந்தாதி. அந்த கரணம் ஏதேஷு சக்ஷுராதி கர்மணி. இப்போ மேலே இத்தனை கர்மங்கள் சொல்லிட்டார் இல்லை, எனக்கு எல்லாமே தெரியறது. எனக்கு கண்ணு பார்க்கறது, எனக்கு கண்ணு பார்க்க முடியல, எனக்கு காது கேட்குறது, எனக்கு காது கேட்கல. எனக்கு நான் நல்லா பார்க்குறேன், நான் நல்லா பேசிட்டேன், நல்லா இப்படி. அதே மாதிரி எனக்கு என்னுடைய பிராணங்கள் வேலைப்படுது, எனக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகிறது இல்லை. இப்படி எல்லாமே அந்த கரணம் ஏதேஷு. அந்த அந்த கரணத்தில் இருக்கிற ஒரு வஸ்து ஒன்று விஷயம் என்னது, அந்த சக்ஷுராதி கர்மணி எல்லாத்தினையும் அகமிதி அபிமானேன, நானும் என்னோடது எனக்கு தெரியறதுனே ஒரு அபிமானம், ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிளம்புறது பாருங்கோ. திஷ்டதி ஆபாச தேஜசா. ஆனால் அந்த அபிமானம் நானு தோணுறது என்னது, ஆபாசம், அது சிதாபாசம், அதுதான் அகங்காரம். அதனால் எனக்கு புத்தி நல்ல வேலை செய்கிறதுனேது யாருக்கும் தெரியறது. அந்த என்னோடது நானு ஃபீல் பண்ணுற அந்த ஃபீலிங்கு பேர் அகங்காரம். எது இருக்கின்றனதோ திஷ்டதி, எப்படி திஷ்டதி, அது ஆபாச தேஜஸா. ஆனால் அது பாரோடு கான்ஷியஸ்னஸ், அது எங்கேருந்தோ சக்தினி வாங்கி அங்கே நானு ஃபீல் பண்ணிவிட்டு அபிமானப்பட்டுட்டு இருக்கிறது பாருங்கோ. அதனால தான் அபிமானத்துக்கு பேர் அகங்காரம். அதுதான் எல்லாத்தினையும் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு தெரியறது, என்னோடது உன்னோடது, இப்படியெல்லாம் பேசி ஆரம்பிக்கிறது. இதுதான் அகங்காரம். இன்னும் மேலும் அந்த அகங்காரத்துடைய நிலைமை என்ன, அகங்காரச விக்னேய கர்த்தா போக்தாபிமான்யம் சத்வாதி குணயோகேன சாவஸ்தாத்ரயமஷ்ணுதே. இந்த அகங்காரத்தினை இப்படி இந்த விதமாக புரிஞ்சுக்கணும். சவிக்னேயா, ஓகே, இதுதான் ஈகோன்னு தெரிஞ்சுக்கணும். அகங்காரம் என்னது, கர்த்தா போக்தா, ஐ ஆம் த டூயர், ஐ ஆம் த என்ஜாயரர் அப்படின்னு அபிமான்யம் யார் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறானோ அதுக்கு பேர் தான் அகங்காரம். அப்புறம் இது 3 குணங்கள். இது எப்படி எல்லாம் அபிமானப்படும், எப்படியெல்லாம் ரியாக்ட் ஆகும், என்ன பண்ணுவோன்னா, இது 3 குணங்களுடைய சம்பந்தம் வச்சுக்கிட்டு சத்வ ரஜ தமோ குணங்கள். ஓகே, இந்த 3 குணங்களுக்கு கூட சம்பந்தம் வச்சுக்கிட்டு
இந்த அகங்காரம் வந்து 3 அவஸ்தைகளனே தினந்தோறும் இந்த 3 குணங்கள் 3 அவஸ்தைக்கு சம்பந்தம். ஜாகிரதாவஸ்தை வந்து ரஜோகுணம், அப்புறம் தமோ ரஜோகுணம், அப்புறம் கனவுல கூட ரஜோகுணம் தான். ஆனால் ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிற வரைக்கும் இல்லை ஜாகிரத அவஸ்தையிலோ சத்துவகுணம்னு எடுத்துக்கிறோம், தூக்கத்தில் ரஜோகுணம்னு எடுத்துக்கிறோம், அப்புறம் நித்ரையில் வந்து தமோ குணம் ஒன்றும் தெரியலங்க. ஸோ இப்படி 3 விதமான இந்த நிலைகள் 3 குணங்களுக்கு சம்பந்தப்பட்டு அது கூட சம்பந்தம் வச்சுக்கிட்டு இந்த அகங்காரம் வந்து பிரவர்த்திக்கிறது அது ஏற்படுறது. 3 குணங்களுடைய தாதாத்மியம், நானும் கர்த்தா போக்தானே பாவனை, 3 அவஸ்தைகள். ஒரு நாள் நம்ம வாழ்க்கை எடுத்தால் என்ன தான் இருக்கு? கொஞ்ச நேரம் நினைவு, அப்புறம் கனவு, தூக்கம், நினைவு, கனவு, தூக்கம், இது 3 இது வந்து இன்சிஸ்டன்ட்லி இப்படி இது நடந்து கொண்டே இருக்கிறதுக்கு பிறந்தப்ப நிந்தி இந்த சரீரம் உளுந்து போகிற வரைக்கும் இது நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இது கூட தாதாத்மியம் ஆகாமல் இருக்கிறது தான். ஆனால் இந்த அகங்காரம் தாதாத்மியமாகி பண்ணுறது. ஆனால் இது இப்போது சாட்சி பாவத்தோட வந்து அதனால தான் சுவாமிஜி என்ன சொல்கிறாரு, ஜகத்தில் விவகாரம் ஜாகிரத அவஸ்தையில் திரஷ்டாபாவம், அப்புறம் தியானமும் நம்மளை பற்றி சிந்திக்கும் போது மனசனை பற்றி அனலைஸ் பண்ணும்போது சாட்சி பாவம், அப்புறம் தூக்கத்தில் ஒன்றும் நமக்கு அந்த பாவம் என்னன்னா ஐ ஆம் மெர்ஜிங் வித் த டோட்டல் பிரம்ம சைத்தன்யம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உதாசீனம் கம்ப்ளீட்லி ரெண்டுத்துக்கும் திரஷ்டாபாவத்துக்கு சாட்சி பாவத்துக்கு ரெண்டுத்துக்கு கூட அப்பாற்பட்டு தான் ஐ ஆம் டோட்டல்லி அன்கனெக்டட், ஐ ஆம் பிரம்மமூல்யன்னு பாவிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த அகங்காரம் வந்து இந்த 3 அவஸ்தைகளின் 3 குணங்களோட தாதாத்மியமாகி நானும் கர்த்தா போக்தானி இப்படியெல்லாம் பிரவர்த்திக்கிறது அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் கூட 105வது ஸ்லோகத்தில் சுகதுக்கங்கள்னு இது அனுபவிக்கிறது அது சொல்கிறார். விஷயாணாமானுகூல்யே சுகி துக்கி விபர்யயே சுகதுக்கம் ச தத்தர்மஹ சதானந்தஸ்ய நாத்மனஹ. எது ஒரு மனிதன் நம்ம எல்லோரும் சுகமோ துக்கமோ, எனக்கு சுகம் வந்துச்சு எனக்கு துக்கம் வந்துச்சுன்னு சொல்கிறோமே, இந்த சுகதுக்கங்கள் இந்த அகங்காரத்துக்கு தான். ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மக்கு இந்த சுகதுக்கங்களுக்கூட சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறார். ஸோ விஷயானாம் ஆனுகூல்ய எல்லாம் நல்லபடியாக இருந்து அனுகூலமாக, அப்புறம் சுகி நான் சுகமாக இருப்பேன். அனுகூலமாக இல்லைன்னா துக்கி விபரியே, அது வெத்திரேகமாக அப்படி எனக்கு அனுகூல்யமாக இல்லைன்னா நான் துக்கப்படுவேன். இப்படி இந்த சுகமும் துக்கம் ச அது அகங்காரத்துடைய தர்மம். ஸோ அதனால் சுகம் யார்? இந்த அகங்கார அபிமானி போயான இவனு தான் பொய்மையார், இவன் தான் ஃபீல் பண்ணுறான். ஆனால் சதா ஆனந்தஸ்ய ஆத்மனஹா ந, எப்பவுமே ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிற பரபிரம்ம பரமாத்மா சைத்தன்யம் ஆத்மான நான், எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. சுகதுக்கங்களுக்கு அப்பாற்பட்டவன் நான். அதனால தான் சத் சித் ஆனந்த ஸ்வரூபம், சத்தியம் ஞானம் அனந்தம் ரெண்டு ஒன்று தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி 105வது ஸ்லோகத்தில் முடிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த சதானந்தம் ஆத்மாவுடைய ஸ்வரூபம் இன்ஃபினிட் லவ். அது அந்த இன்ஃபினிட் லவ்னால தான் அதுக்கு பேர் ஆனந்தம்னு சொல்லப்படுது. சுகதுக்கமனே வார்த்தை அகங்காரத்துக்கு தான் சொல்லலாம். அப்போ 106லேருந்து 107 ரெண்டுத்தில் அந்த விஷயத்தினே ஆத்மா, அப்புறம் இன்ஃபினிட் லவ். ஆத்மார்த்தத்வேன ஹி பிரேயான் விஷயோ ந ஸ்வைத பிரியः ஸ்வதயேவ ஹி சர்வேஷாம் ஆத்மா பிரியதமோ யதः
तत आत्मा सदानन्दः नास्य दुःखं कदाचन. சுருக்கமாக அர்த்தம் சொல்கிறேன், அப்புறம் பார்க்குறோம். சுக துக்கங்கள் இப்போ 106 அந்த ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மா நானும் அது இன்ஃபினிட்டில், அது அனந்தமாக இருக்க, அதை பற்றி விவரிக்கும் போது இதில் 2-3 விதமாக பார்க்கும்போது எக்ஸாம்பிள்ஸு ஒன்று மட்டும் இப்போ சொல்கிறேன். ஆக்சுவலாக ஆத்மார்த்தத்வேன ஹி பிரியஹ விஷயः ந ஸ்வதः பிரியஹ. இது என்ன குறிக்கிறது? பிருஹதாரண்யக உபனிஷத்தில் அடிக்கடிக்கு நம்ம கோட் பண்ணுற யாக்ஞவல்கர் மைத்ரேயிக்கு சொன்ன, அரே மைத்ரே, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. ஆத்மா என்னுடைய ஸ்வப்பிரியத்துக்காக தான் சர்வ விஷயங்களும் பிரியமாக தோணுறது தவிர அந்த வஸ்துகளுக்குள்ள பிரியம் இல்லை. நான் எனக்கு ரொம்ப பிரியம் என்ன, அது இன்ஃபினிட் லவ் என்ன. இது என்ன எப்படி అనేది நம்ம அடுத்த வகுப்பில் விவரிக்கிறோம். இதுக்கு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் சொன்னால் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் என்னது, அந்த நம்முடைய நிஜஸ்வரூபம் எப்படி நித்திய ஆனந்த ஸ்வரூபம், அது இன்ஃபினிட் லவ்வாக இருக்கு అనేది நமக்கு புரியும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.